पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் கைவல்ய பாதம் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது பாதம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 30வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 30வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? ததக கிளேஷ கர்ம நிவர்த்தி பார்த்து முடிச்சிட்டோம்ல. அது 30வது சூத்திரம் சொல்லியிருக்கோம். ததக அப்படின்னா அதிலிருந்து. எதிலிருந்து அப்படின்னா நிர்விகல்ப சமாதியில் இருந்து. அப்ப நிர்விகல்ப சமாதியிலிருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா இவன் என்ன ஆகிறான்? நிர்விகல்ப சமாதி, அதுக்கு பேர் இன்னொரு பேரு தர்மமேக சமாதி. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தர்மமேக சமாதின்னு யூஸ் பண்றோம். நிர்விகல்ப சமாதின்னு காமனா வெளியில எங்கேயாவது சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதின்னு. முதல் பாதத்துலலாம் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு பேர் கொடுத்துருக்கோம். அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதி, தர்மமேக சமாதி. அது இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நிர்பீஜ சமாதி அப்படின்னு இருக்கு. பீஜம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்களும் கர்மங்களும் பீஜம். அப்ப இந்த சமாதியில கிளேஷ கர்மங்கள் இல்லாமல் போறதுனால இந்த தர்மமேக சமாதிக்கு என்ன பேரு? நிர்பீஜ சமாதி, பீஜங்கள் இல்லாதது. சவிகல்ப சமாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? பீஜம் இருக்கிறது. இப்ப நான் ஒரு கிருஷ்ணன்ற ஒரு நாம ரூபத்தை கொண்டு போறேன், ஒரு ராமன்ற ஒரு நாம ரூபத்தை கொண்டு போறேன், இல்ல சிவபெருமானோட நாம ரூபத்தை கொண்டுட்டு போய் பக்தர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம ரூபத்திலேயே மயங்கி பாத்தீங்கன்னா சமாதி அடைவாங்க. பாவ சமாதிகள் அப்படின்னு நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. அந்த பாவ சமாதிகள்லாம் நிர்பீஜமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியில பண்ணக்கூடிய எந்த தியானமும் பாத்தீங்க அப்படின்னா மனசை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு இந்த மனசோட என்ன பண்றாங்க அப்படின்னா மனசுல அந்த பகவானை சிந்தனை பண்ணி இவங்க அந்த மனசோட ஒன்னாகிறாங்க. அப்ப அந்த இடத்துல எதுல ஒன்னாகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது? தனிச்சு போகாம இவங்களோட கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா மனசு கல்பனை பண்ற நாம ரூபத்துல போய் மிக்ஸ் ஆயிடுது. இப்ப கிருஷ்ணன், ராமன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? வெளியில இருந்து புக்கில் படிக்கிறேன், ஒரு சீரியல்ல பாக்குறேன், ஒரு கதா காலட்சேபம் கேட்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன். அதுல எனக்கு ஒரு பாவம் உண்டாகுது. எங்க பாவம் உண்டாகுது? மனசுல தானே. மனசு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பிரியமா அதை தழுவிக்குது. எனக்கு திரும்ப 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 நான் பாத்தீங்கன்னா சிவபுராணத்தை படிக்கிறதோ பாகவதம் படிக்கிறதோ இதெல்லாம் பண்ண 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 அந்த ஒரு நாம ரூபத்துல எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஈடுபாடு அந்த மனசு தானே நீங்க அறிஞ்சிங்க. அறியறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? மனசு தானே. அப்ப அந்த மனசோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதா காலம் அந்த மனசை பாத்தீங்கன்னா அங்க இருக்க நாம ரூபத்தை பார்த்து 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 இந்த கான்சியஸ்னஸ் என்னாகும்? அந்த மனசுல பார்த்த அந்த நாம ரூபத்துல குணங்கள்ல நாமம் ரூபம் குணம் கல்யாண குணங்கள் நம்ம சொல்றோம். அப்ப நாமரூப குணங்களோட இது மெரிஜாச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு? சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேர். அது முடிவா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவு இல்லை. நான் தான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, தூக்கத்துல போனீங்களே அங்க கிருஷ்ணன் இருந்தானா ராமன் இருந்தானா யார் இருந்தா?
ராமனும் இல்லை, கிருஷ்ணனும் இல்லை, கோவிந்தனும் இல்லை. ஒரு புண்ணாக்கு இல்லை. காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இதெல்லாம். ஐயோ அப்படின்னா அதான் எக்ஸாக்டா. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்திக உபநிஷத்துல சொல்லும் போதே என்ன அப்படின்னா, அனுமன் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்ற. ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ ரூபம் என்னது? சச்சிதானந்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா கீதையில சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லும் போது என்ன சொல்றார்? அவ்யக்தம் வெக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயா அப்படின்ற. யாரெல்லாம் புத்தி இல்லாதவங்களோ, கொஞ்சம் கூட விவேகம் இல்லை, இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குருநாதர் கிடைக்கல, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபம் இல்லாம சச்சிதானந்த சுரூபமா இருக்கிற அந்த பரமாத்மாக்கு வியக்தமான மாதிரி, பிறந்த மாதிரி, ராமரா கிருஷ்ணரா பிறந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியக்தி ஆனாங்க, வெளிப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப நம்ம உபாசனை பண்றது எல்லாம் எந்த ரூபத்துல வெளிப்பட்ட ரூபத்துல தானே உபாசனை நடக்குது. ராமாயணம் எங்க நடந்துச்சு? இல்ல வந்து லீலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண லீலைகள்லாம் எங்க நடந்துச்சு? இப்ப நம்ம பாகவதம் படிக்கிறோம். பாகவதம் படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்க போனீங்கன்னா பாகவதம் என்ன ஆகி போச்சு? மதுரா இருக்காங்க, பிருந்தாவனம் மதுராவெல்லாம் இருக்கா? மதுராவும் இல்லை, பிருந்தாவனம் இல்லை, அயோத்தியாவும் இல்லை. அறப்பாவும் அயோத்தியாவும் இல்லை, ராமனும் இல்லை, கிருஷ்ணனும் இல்லை. அப்ப யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா மட்டும்தான் இருக்கு. அப்ப வேக்கப் ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா கல்பிதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா தேச கால கலனா மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசம், காலம், நாமம், ரூபம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசோட கல்பனா. அந்த கல்பனைகளோட நீங்க ஏதாவது ஒரு கல்பனையோட சேர்ந்தீங்க அப்படின்னா அது யதார்த்தமா இருக்குமா அப்படின்னா அது யதார்த்தம் இல்லை. அப்ப நாமரூப கல்பனைகள்ல நீங்க போய் மெர்ஜாகும் போது அதுல பாவ சமாதி நடக்கலாம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு எந்த சமாதி நடந்தாலும் அது எல்லாமே சவிகல்ப சமாதி. விகல்பம் இருக்குன்னு அர்த்தம். விகல்பம் எது? நாம ரூப குணங்களுக்கு பேர் விகல்பம்னு பேர், சவிகல்ப சமாதி. சம்பிரஜாத சமாதின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எதோட போய் நீங்க மெர்ஜாகிறீங்களோ அதுல பூரண அறிவு வந்து உங்களுக்கு உண்டாகும். நமக்கு எதையாவது கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் நமக்கு நல்லா விளங்குது, நல்லா புரியுது. அதே மாதிரி அதோட 100% மெர்ஜ் ஆயிட்டா அதுக்கு பேர் தான் சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த சமாதிகள் நாமரூப குணத்துல மெர்ஜ் ஆகும் போது அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்சு. அதனால அதுக்கு பேர் என்ன பேருன்னா அறிவு இருக்கு. அந்த இடத்துல ஒரு அறிவு இருக்கு, ஆப்ஜெக்டை பத்தின அறிவு இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்யக்கு பிரஜாயத்தே இது சம்பிரஜாத சமாதி. நன்றாக ஒன்றை அறிவதால் அதற்கு பேரு சவிகல்ப சமாதிக்கு இன்னொரு பேரு சம்பிரஜாத சமாதின்னு பேரு. பீஜம் இருக்கா அப்படின்னா ஆமா, மனசுன்ற பீஜம் அங்க அப்படியே தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் எதுவும் கேன்சல் பண்ணவே இல்லை. மனசு இருக்கு அங்க. மனசு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல தெரிகிற ஒரு சூப்பர் இம்போஸ்ல தான் நாம ரூபத்துல தான் நீங்க சமாதி பண்றீங்க சவிகல்பம் எல்லாமே. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், வைகுண்டம், கைலாயம் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லும் போது கைலாயம், வைகுண்டம் எல்லாமே மானச லோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொப்பனத்தை நம்ம கனவு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்ப சொப்பனத்தை பார்க்குற கனவு மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மானச லோகங்களும் கூட. அப்போ நல்ல தத்துவ விசாரத்துக்கு வந்தவங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 லோகங்களும் என்ன அப்படின்னா மனசோட ப்ரொஜெக்ஷன். சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாமம், ரூபம், எது ஈஸ்வர ரூபங்களே கூட இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு மேல ஒரு நாமரூப கல்பனை பண்ணி வியக்தப்படுத்தும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உபாசிச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாருமே. அதுல மயங்கி போய் ஹீரோ வர்ஷிப்லாம் பண்ணி மயங்கி போயிருக்கோம். அப்ப யதார்த்தத்துக்கு போகும்போது எங்க பண்ணணும் அப்படின்னா சவிகல்ப சமாதிகளை முடிச்சு பரம்பிரசங்கியானம் தான் உங்களுக்கு யதார்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ற ஸ்தானம். ப்ரொஜெக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயான்னு சொல்லக்கூடிய சித்தம் தான் ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்ஷனை விட்டுட்டு என்ன பண்றோம், நம்ம இது வரைக்கும் ப்ரொஜெக்ஷன்ல இருந்தோம். ப்ரொஜெக்ஷனை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டரையே கையில பிடிக்கிறது. சினிமா காட்சிகள், ஸ்கிரீன்ல போய் சினிமா காட்சிகளை பார்த்து ஆஹா சூப்பர் அப்படின்னு மயங்கி போயிருந்தோம். இதுக்கு ஏதோ காரணம் இருக்கணுமே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பின்பக்கம் சின்ன வயசுல அப்படிதான் நடக்கும். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷப்பட்டுட்டு காட்சிகள்ல இருப்போம். கொஞ்சம் ஒரு 5th 6th வரும்போது பக்கத்துல இருக்க பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப கியூரியாசிட்டில நிறைய இருக்கும். இந்த சின்ன வயசு பசங்களுக்குலாம் அவன் கியூரியாசிட்டி எல்லாம் காட்டுவான். கிளாஸ்ல உட்காந்து டீச்சர்ஸ் வரலன்னு வச்சுங்க,
ஒரே இதான் நல்லா சயின்டிஸ்ட் ஆயிடுவோம் நம்ம எல்லாம். அப்பதான் சொல்லுவானுங்க, ஏய் பின்னாடி நான் ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போனேன்ப்பா, ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கு, அது பெருசா இருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் வருது, பிலிம் ரோல் நான் பார்த்திருக்கேன், பிலிம் ரோல் பெருசா சுத்தி அதுல மாட்டி வச்சிருப்பாங்க, அந்த பிலிம் ரோல் மாத்துறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு. நமக்கு என்ன ஆயிரும், அச்சோ நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த முறை சினிமா தியேட்டர்ல போனா சினிமாவை பார்க்க மாட்டோம். சினிமா பார்க்காம பாத்தீங்கன்னா பால்கனி டிக்கெட் வேணும் அப்படின்னு அம்மாட்ட அப்பாட்ட கேட்டு வாங்கி பால்கனி டிக்கெட்டுக்கு அந்த ப்ரொஜெக்டருக்கு கீழே அந்த ஹோல்ஸ் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கையை நீட்டுறது, காலை நீட்டுறது. ஐயோ கை நீட்டினா அங்க கை தெரியுது, பிலிம் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது, உள்ள இருந்து ஒரு பிரகாசம் வருது. இவ்வளவு நாள் தெரியாமையே போச்சு, நம்ம காட்சிகளே பார்த்துக்கிட்டு இருந்தோம், பின்பக்கம் இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகுறதே தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பாட்ட பாத்தீங்கன்னா நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பூர்வாசிரமத்தில் அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தார், அதனால எல்லாத்துக்கும் தெரியும். தியேட்டருக்கு போனா பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்கும். சேர்லாம் பால்கனியில் கூப்பிட்டு போய் மேனேஜர் என்ன பண்ணுவார், உட்கார வச்சுட்டு வந்துடுவார். அப்பா எப்போவாது வருவார் சினிமாவுக்கு, ரொம்ப எங்களை கூப்பிட்டு போறாரு. அப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் படம் போயிருக்கோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாயகன் படம் போகிறோம். நல்லா ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த ஃபிலிம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 8th எப்போ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்லிட்டேன், அப்பா கூட போனால் ப்ரொஜெக்டர் ரூம்குள்ளார போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், அப்பா எனக்கு ப்ரொஜெக்டர் ரூம்குள்ளார போகணும் போகலாடா அப்படின்ட்டாரு, ரொம்ப கூலா. ஸோ அப்பாவுக்கு நல்லா சேர்லாம் போட்டு இது பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்ல பார்த்தீங்கன்னா மேனேஜர் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தார். ரொம்ப ஜாலியாக அனுபவிச்சுட்டு ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போய் பார்க்கணுமே அப்படின்னு பையன் ஆசைப்படுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனால் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போனால் அங்கே நிறைய ஃபிலிம் ரோலாக அடுக்கி வச்சுருக்காங்க, நிறைய ஃபிலிம் ரோல் இருக்குது. அங்கே இருக்க ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு போய் காட்டினார். ஒரு ப்ரொஜெக்டரில் சின்ன லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இது இருக்குது, அதுலேருந்து லைட்டு போகுது. லைட்டு போனோன்னு அந்த ஃபிலிம் ரோலை எடுத்து ஒன்றத்தில் மாட்டுறாங்க, மாட்டி அது சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ரோல் வழியாக அந்த லைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் காட்சி தெரியுது. இதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு வாரம் ஊரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் போனால், ஸ்கூலுக்கு போனால் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே தான் பேச்சு. பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஜெக்டரை பார்த்தேன், ப்ரொஜெக்டர் இப்படி இந்த கம்பெனி இப்படி மாட்டியிருக்காங்க, இந்த லைட்டு வருது, இதுதான் அப்படின்னு ஒரே கதை 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 கதை. இதை பற்றி ஆச்சரியம் வருதா, ஐயோ இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஃபில்மை பார்த்துட்டு இருந்தோம். இதாங்க நடக்குது. இதுதான் இப்ப நமக்கு அறிவு நடக்குது. என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண காட்சிகள்லயே மயங்கி போய், யாருக்கு ப்ரொஜெக்ஷன் பண்றா, மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. உள்ளுக்குள்ளார ஃபிலிம் ரோல் என்ன இருக்கு, வாசனைகள், கிளேஷ கருமங்கள். கிளேஷங்களும் கருமங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கர்மம் என்னது, ஷூட்டிங் பண்ணோன்னு அந்த ஷூட்டிங் பண்ணதெல்லாம் என்ன ஆயிரும், லைவா பண்ண எல்லாம் ஃபிலிம் ரோல்ல பதிவாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலுக்குள்ளாரையே என்னெல்லாம் இருக்குன்னு எடுக்கணும். ஃபிலிம் ரோல் அப்படின்றதே அதுக்குள்ளாரையே கர்மமும் இருக்கு, அதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா வாசனையா அது பதிவாயிருக்கு. கர்மம் தான். இப்போ நான் ஒரு காஃபி எடுத்து சாப்பிட்றேன், கர்மம். அந்த கர்மம் என்னவாயிடுது, அது ஃபிலிம் ரோலா உள்ள போய் மாட்டிக்குது. அந்த ஃபிலிம் ரோல்ல இருந்து திரும்ப கர்மம் உண்டாகும், திரும்ப கிளேஷம் உண்டாகும். அப்போ ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு அந்த வாசனைன்றது பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ட் பண்ணுது. கர்மமாவும் அதுதான் இருக்கு, வாசனையாவும் அதுதான் இருக்கு. ஃபிலிம் ரோல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கா, ஃபிலிம் ரோலை போய் பார்த்தோன்னா ஹீரோ வில்லன் காமெடியன்லாம் ஆக்ஷன் பண்ணுறாங்களா. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா வாசனையிலிருந்து உண்டாகக்கூடியது கர்மம், கருமத்திலிருந்து வாசனை உண்டாகும், வாசனையிலிருந்து கருமம் உண்டாகும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட 2 பாகம் மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற என்னன்னா, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படின்னு மயங்கி போயிருந்தேன். ஐயோ கிருஷ்ணர் மேலே பக்தி போயிடுச்சோ இப்போ டவுட் வருது எனக்கு. ஐயோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவனோட ரூபத்தை அலங்காரம் பண்ணி அவனுக்கு மயில் இறக்கலாம். இப்போ தான் மயில் வச்சுருக்கேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா புத்தநாராயண் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் இறகை என்கிட்ட கொடுத்தார். எங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அவர் கொடுத்தார், சுவாமிகிட்ட வச்சது சுவாமி அப்படின்னு. அதை எடுத்து என்னோட கிருஷ்ணருக்கு இப்போ சொருக்கி வச்சுருக்கேன். மேலே எவ்வளோ நாள் சொருக்கி வச்சுருப்பேன், அது ஒரு பெரிய தாத்பரியம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இப்போ நாமரூபத்துக்கு இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமரூபமாவது மண்ணாங்கட்டியாவது. கிருஷ்ணன் யாரு, சச்சிதானந்த விக்கிரகம். ராமன் யாரு,
சச்சிதானந்த விக்கிரகம். என்னவா இருக்கார்? அகமாத்மா குடாகேஷா. நான் தான் என்னவா இருக்கார்? நானா இருக்கார். அப்ப நானா இருக்காருன்னா இந்த வெளியில இருக்கிற நாமரூபங்கள்லாம் எல்லாம் பாவம் பொய். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு ப்ரொஜெக்ஷன் பண்றா? ராமனும் பொய், கிருஷ்ணனும் பொய், கோவிந்தனும் பொய். யாரு? ஒரே ஒரு நான் அப்படின்ற அந்த பரமாத்மா தான் என்ன பண்றார்? அநேக தேவதா ரூபமா வெளியில மனசால ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுறார். அப்ப வந்து இந்த புத்தி வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, எப்போ வரும் புத்தி? ப்ரொஜெக்டர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் இருக்கு. அந்த பிலிம் ரோல் வழியா தான் இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அப்படி போகும்போது நிறைய தெரியுது அப்படின்னு. அப்ப சவிகல்ப சமாதியை தாண்டி பரம்பிரசங்கியானத்துக்குள்ளார என்ட்ராகிறோம். மனசை பத்தின ஒரு சித்தத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி. ஓ, இதுதானா? இதுதான் ப்ரொஜெக்டரா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலா அப்படின்னு நேர்த்தி அதை உத்து பார்க்க என்ன ஆகுது? அதுல ஒரு வைராக்கியம் வந்து. நான் நிறைய ப்ரொஜெக்டர் ரூம்ல நிறைய உட்காந்து சினிமாவே பார்த்துருக்கேன். ஃபுல் சினிமாவையும் நான் ப்ரொஜெக்டர் ரூம்லேயே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஹோல்ஸ் இருக்கும் அந்த இதில், அந்த தியேட்டரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோலில் வந்து படத்தை போட்டுட்டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல், நல்லா ஹைட்டான ஒரு ஸ்டூல் போட்டு அவங்க ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாங்க. தியேட்டரே பார்க்க முடியும். கொஞ்சம் எட்டி பார்த்தோம் அப்படின்னா தியேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கூட பார்க்க முடியும். எனக்கு ஒரு சேர் போட்டு நான் ஸ்டூலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபுல் ஃபில்மே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். நிறைய ஃபில்ம் பார்த்துருக்கேன் அது மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அதில் ஒரு ஆசை வரும்? ப்ரொஜெக்டர்னு எவ்வளோ நாள் ஆசை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சும்மா அதான் தெரியுமே எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்கனியில் உட்காந்து நல்ல குஷன் சேரில் உட்காந்து ஃபில்மை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரொஜெக்டரை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இச்சை என்ன ஆகிடும்? கம்ப்ளீட் ஆகிடுது. அது அவ்வளோதான். அங்கே வேற ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார், ஒரு பிரகாசம் போகும், அந்த ஃபிலிம் ரோலை மாற்றி ரெண்டு ரோல் 3 ரோல், முன்னாடிலாம் 4 ரோல் மாற்றுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோல். இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த கியூபு அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், தியேட்டரில் ஒன்றுமே இருக்காது, ஃபிலிம் ரோலே இருக்காது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாயாவிலேருந்து மகாமாயா வந்து இதில் இருக்கும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து பெங்களூரு, அப்புறம் சென்னை, இது மாதிரி டெல்லி, இது மாதிரி எங்கேயா வச்சுருப்பான் கியூப்னு ஒருத்தன். வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தியேட்டருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான், ப்ரொஜெக்ஷன் பண்ணுறான். இப்போ ஃபிலிம் ரோலும் போயிடுச்சு. இப்போ எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை அங்கே ப்ரொஜெக்டரில். இப்போ இருக்க ப்ரொஜெக்டர்லாம் மூடி கவர் பண்ணி வச்சிருக்கு, இவ்வளோதான். இப்போ நம்ம மனசு மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டினா, எப்போ இவ்வளவுதான் வைராக்கியம் அப்படின்னு வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு இப்போ எனக்கு ஃபிலிம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிலிம் பார்க்க முடியும், 10 நிமிஷம் பார்க்க முடியும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒரு ஓடிட்டு இருந்தால் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு என்ன புண்ணாக்கு ஒன்றும் இல்லை, நிசாரமான சம்சாரம் தானே. ஒரே ஸ்டோரி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி தான் எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு, லைஃப்லேயும் சினிமாலேயும். வைராக்கியம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை பார்க்கறதுக்கு ஆசை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது ஐக்யூப்னா என்னது, கியூப்னா என்னது, அவன் ஏதோ ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ணுறானே, இதில் அதில் ஆசை வருமா? ப்ரொஜெக்டர் ஒரு இடத்துல இருந்து பண்ணுறான், இன்னொரு இடத்துல இருந்து பண்ணுறான். ஆனால் ஃபிலிம் ஷூட்டிங் நடந்தால் தானே அது ப்ரொஜெக்டரில் நான் சேவ் ஆகிருக்கும், அது ஃபிலிம் ஆகிருக்கும். அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக பண்ணி அதுலேருந்து அவன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறான். அதை காட்டிலும் பெரிய டெக்னாலஜி என்ன இருக்குது? நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னாலஜி. ஒரே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு, மாயான்ற ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு சின்ன தியேட்டர், நம்மெல்லாம் சின்ன தியேட்டர், எல்லாத்துலேயும் அவங்க மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. எங்கேருந்து சப்ளை வருது அப்படின்னா மகாமாயாலேருந்து டைரெக்டாக கியூபை தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக சப்ளை ஆகிட்டே இருக்கு. எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்? காட்சிகள் மயங்கலாமா அப்படின்னா காட்சிகளும் பொய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காட்சிகளும் பொய். அதுக்கப்புறம் வாஸ்தவத்தில் அந்த ப்ரொஜெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். அதே மாதிரி இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு காட்சிகளில் வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு ராமனும் பொய், கிருஷ்ணனும் பொய். அவங்க 2 பேரும் வாஸ்தவத்தில் என்னவா இருக்காங்க? சச்சிதானந்தமா திரஷ்டாவா இருக்காங்க. ஏகோ திரஷ்டா சர்வபூத்தேஷு பூடா. ஒரே திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான் எல்லா சரீரங்களுக்குள்ளாரையும் யார் இருக்கா? ஈஸ்வரனா, பரமாத்மாவா அவர் தான் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? அவ்வியக்தம். அவர் அவ்வியக்தம். ஆனா புத்தி இல்லாதவங்க என்ன நினைக்கிறோம்? அவர் வியக்தமா நாமரூபமா பிறந்த மாதிரி அவதாரம் பண்ண மாதிரி நம்ம பார்க்கிறோம். சொப்பனத்துல வர கேரக்டர் மாதிரி. சொல்லுங்கம்மா.
ஆமா, எந்த 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 ஈஸ்வர ரூபங்களும் எடுத்துங்க, எந்த ஆமா, அதிகபட்சம் நீங்க நீங்க அதிகபட்சம் பிராணனுக்கு போவீங்க. சக்தி ரூபம்னு எடுத்துட்டீங்கன்னா பிராணனுக்கு போயிடுவீங்க. ஆனா அதுக்கு தாண்டி போனாதான் நிர்குணத்துக்கு போக முடியும். அந்த சக்தியும் இல்லை. சக்தி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனோடது. அந்த சக்தி கூட வந்து இப்ப மாயாவோட தான். சக்தியின் பேரே வந்து மாயாவோட தான். மாயைக்கு அதிஷ்டானமா இருக்கிறது தான் சைத்தன்யம். சைத்தன்யம் நான் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த நான் இதான் சைத்தன்யம். நானுக்கு மேல இருக்கிறது தான் மாயா சக்தின்னு பேர், மாயா சக்தின்னு. அப்ப நீங்க காரியங்கள் எல்லாத்தையும் ஒடுக்குனீங்கன்னா மாயா சக்தியில வந்து ஒடுக்கிடுவீங்க. காட்சிகள் எல்லாத்தையும் ஒடுக்குனீங்கன்னா எங்க ஒடுக்கலாம்? லயம் பண்ணீங்கன்னா பிலிம் ரோல். அதான் சக்தி. மொத்த சக்தி எங்க இருக்கு? பிலிம் ரோல்ல இருக்கு. ப்ரொஜெக்டர்ல தான் சக்தி இருக்கு, ப்ரொஜெக்ஷன் பண்ற சக்தி. அப்ப மொத்தமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியங்கள் எல்லாத்தையும் ஒடுக்குனீங்கன்னா மாயா சக்திக்குள்ள கொண்டு வந்துடுங்க. அதான் நம்ம சக்தின்னு சொல்றோம். அப்ப அதுவும் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். அதுவும் திருஷ்யம், பார்க்கப்படுவது. அப்படின்னு ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்து அவன் என்ன பண்றான்? தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னா, அப்ப அவனுக்கு என்ன ஆகுது? பிலிம் ரோல்ல தான் வாசனைகள் இருக்கு, பிலிம் ரோல் தான் கர்மமும் கூட. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிஃபன் என்ன என்ன பண்ணீங்க? இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன பண்ணீங்க? மறந்து போச்சா? காலையிலேயே சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரிமா பண்ணி தானே சாப்பாடு பண்ணியிருப்பீங்க. சாம்பார், ரசம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, மோர் குழம்பு எல்லாம், வத்த குழம்பு எல்லாம். சரி, மோர் குழம்பு வைக்கிறது எப்படி, வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு மெமரியில இல்லாம வெளில இப்ப காரியம் பண்ணியிருப்பீங்களா? ஏதாவது நம்ம ஒரு ஒரு வாசனை இல்லாம போன நீங்க வத்த குழம்பு பண்ணதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்ப புதுசா நீங்க வத்த குழம்பு பண்ண முடியுமா? அப்ப இப்ப நீங்க வத்த குழம்பு பண்றதுக்கு எது காரணம்? ஒரு கிரியா நடக்குது அப்படின்னா அந்த கிரியாக்கு பின்னாடி எது இருக்கணும்? வாசனா, ஸ்மிருதி. அதான் வாசனை. சரி, இப்ப நீங்க வத்த குழம்பு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆயிடும்? அது முடிஞ்சு போச்சு. அது காலையில திரும்ப அது எங்க போச்சு? திரும்ப வாசனையா போச்சு. நேற்று ஏதாவது விட்டுற முந்தின நாள் வரைக்கும் வேற மாதிரி போட்டிருப்பீங்க. வீட்டுல வந்து வத்த குழம்புல வந்து இதே போட்டிருக்க மாட்டீங்க, வெள்ளமே சேர்த்திருக்க மாட்டீங்க. யாரும் சொல்லியிருக்காங்க, வத்த குழம்புல வந்து ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியை போட்டு பாருங்க. போடுவீங்களா வெள்ளைக்கட்டி வத்த குழம்புல? நீங்க போடுறதா? நிறைய பேர் போட மாட்டாங்க. நான்லாம் போட மாட்டேன். அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வத்த குழம்புல ஒரு வெள்ளைக்கட்டியை போட்டீங்கன்னா சூப்பரா இருக்குச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் என்ன பண்றேன், வத்த குழம்புல போட்ட மாத்திரத்துல அதை டேஸ்ட் பார்க்க, ஐயோ தூக்கி கொடுக்கும், நல்லா தூக்கி கொடுக்கும். அப்ப என்ன ஆயிடுது? திரும்ப மெமரிக்கு போயிடுது. வத்த குழம்பு மெமரியில திரும்ப எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுது? வெள்ளம் போடுற வத்த குழம்பு. இப்படி தான் டெவலப் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற வாசனை அதோட அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம கர்மா பண்ணும் போதும் அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும். நம்ம வாசனைகள்ல கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே நிறைய சேர்த்துக்கிட்டே போகும். அப்ப வாசனைகள்ல இருந்து கர்மா, திரும்ப வாசனைகள், திரும்ப கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான். இது ரெண்டுத்துக்கும் அந்நியமாக்கா. இது இந்த ரெண்டுமே எங்கேயாவது இருந்து அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அம்பாலை நீங்க கோயில்ல போய் பாக்குறீங்க, அபிராமி அந்தாதியை படிக்கிறீங்க, தூக்கத்துல போனோன்னு அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? அந்த அம்பானும் இல்லை, அபிராமியும் இல்லை, அபிராமி அந்தாதியும் இல்லை, யாருமே இல்லை. அபிராமி பட்டரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, அங்க ஒருத்தரும் இல்லை. இல்ல இப்ப நீங்க பாக்குறது வந்து எங்க பாக்குறீங்க? அவரை கூட விட்டுருங்க. அபிராமி பட்டர் இருக்கார், அவர் அம்பால தரிசனம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கூட எங்க நடந்துட்டு இருக்கு? ஜாகிரத்துல மட்டும் தானே. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன இங்க பதிய வைக்கிறீங்களோ அது சொப்பனத்துல வந்து அபிராமி பட்டரோ அம்பாலோ தெரியலாம். அப்புறம் தூக்கத்துக்கு போனீங்கன்னா அங்க இல்லையே இல்லையே. அபிராமி பட்டருக்கும் அதே தான், நமக்கும் அதே தான். எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான் இது எல்லாம். தூக்கத்துக்கு போனதுக்கு பிறகு ப்ரொஜெக்டர் மட்டும்தான் இருக்கும், ஃபிலிம்லாம் ஆஃப் ஆயிடுது. ஃபிலிம்லாம் எண்டு கார்டு போட்டாச்சு. அந்த ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை, ப்ரொஜெக்ஷன். பிரகாசத்தில் லைக்கலை. பிரகாசத்தை லைக்கணும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காட்சிகளில் லைக்கிறோம். நமக்கு அந்த பிரகாசத்தில் கவனம் வரல. நம்ம ஒன்று காட்சிகளை பார்க்குறோம்,
காட்சிகள்லயே மயங்கிட்டு இருக்கோம். அம்பாள், சுவாமி, சிவன், அதுன்னு எதையாவது நம்பிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் எங்க இருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகுது? மனசு எங்க இருக்கோ அங்க காட்சிகள். மனசு இல்லாத இடம் காட்சிகள் இல்லை. அப்ப நீங்க அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்றீங்க? மனசை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆச்சரியமா ப்ரொஜெக்டரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஒருத்தன் வைராக்கியம் வருது. இந்த ப்ரொஜெக்டர் எதுல இருந்து எதனால ப்ரொஜெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ள ஒரு பிரகாசம். இந்த பிலிம் ரோலும் இல்லை, இந்த ப்ரொஜெக்டரும் இல்லை, இதுக்கு அந்நியமா ஒரு பிரகாசம் மட்டும் இருக்கு. அப்ப சக்தி அதெல்லாம் பிரகாசம் இல்லை, பிரகாசம் சக்தி இல்லை, பிரகாசத்துக்கு மேலதான் சக்தி. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா பிரகாசம் வேற, பிரகாசத்துல எந்த சக்தியும் இல்லை. பிரகாசத்துல எந்த சக்தி இல்லை, மாயாதான் சக்தி. மாயாதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ற, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும். அந்த மாயா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் மனசுதான் மாயா, மனசுதான் மாயா. அப்ப மனசை பார்க்கறது, இந்த சித்தத்தை பார்க்கறது தான் பரம் பிரசங்கியானம்னு பேர். அதுல ஒரு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்னாகும்? அப்போ அதுல டிஸ்கனெக்ட் பண்றீங்க, பரவைராக்கியம்னு பேரு. டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. எங்க? அந்த ப்ரொஜெக்டர்ல தானே பிலிம் ரோல் இருந்துச்சு. அந்த பிலிம் ரோல் தானே வாசனையும் கர்மமுமா இருக்கிறது, அந்த பிலிம் ரோல் தானே. அதே மாதிரி நம்ம சித்தத்துல இருக்கிற வாசனைகள் தான் கர்மத்துக்கு காரணம், கர்மம் தான் திரும்ப வாசனையா பதிவாகுது. அப்படியே திரும்ப திரும்ப ஒன்னோட ஒண்ணு பரஸ்பரம் ஆயிட்டே இருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா அந்த மனசுன்ற ப்ரொஜெக்டரை பார்க்கறதையே விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது? கிளேசமும் இல்லை, கர்மமும் இல்லை. இது எல்லாம் பரிசமாப்தத்தை அடைகிறது. அதனாலதான் கிளேச கர்ம நிவர்த்திகி அப்படின்னு 30வது சூத்திரத்துல சொல்லி முடிச்சோம். அப்புறம் 31வது சூத்திரம், ததா கிம்பவதி இத்யதாக இத்யத்ராக. சரி, அதனால என்ன சாமி ஆகும்? கிளேசங்களும் கர்மங்களும் ஒருத்தருக்கு இல்லாம போகுது. கிளேசங்கள் கர்மங்கள் ஒருத்தருக்கு இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? ததா சர்வாவரணமலாபேதஸ்ய ஞானஸ்ய ஆனந்த்யாத் ஞேயம் அல்பம். ததா சர்வாவரணமலாபேதஸ்ய ஞானஸ்ய ஆனந்த்யாத் ஞேயம் அல்பம். ததானா அப்பொழுது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா தான் தானா நின்னுட்டார் அப்படின்னா, தான் தானா நின்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யம், சைத்தன்யம் மாத்திரமா, பார்ப்பவன் பார்ப்பவன் மாத்திரமா பார்வையா நின்னுட்டான் அப்படின்னா, சர்வ ஆவரண மலாபேதஸ்ய. சர்வ ஆவரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னெல்லாம் ஆவரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் பிரம்மம்னு தெரியாம, நான் ஆத்மான்னு தெரியாம தூக்கத்துல இருக்கிற மறைப்பு எது அப்படின்னா, ஒன்னும் தெரியலன்றது முதல் லேயர், என்ன மறைச்சிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன பேரு? காரண சரீரம், அவ்யாக்கிருதம், அவ்யக்தம் அப்படின்னு பேரு. யார மறைச்சிருக்கு? நான் அப்படின்ற அந்த தத்துவத்தை மறைச்சு ஒன்னும் தெரியல அப்படின்னு மறைச்சிருச்சு. அதுக்கு என்ன பேரு? ஆவரண சக்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர். அந்த ஆவரண சக்தி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படி? கயிறை மறைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் லைட் ஆகுது, பாதி லைட் டிம்மா எங்கேயோ ஒரு பிரகாசம் தெரியுது. அதோட பிரகாசம் இந்த கயிறு பாத்தீங்கன்னா கயிறு தெரியல, கயிறுன்னு. அப்ப கயிறை மறைச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு, அரை இருட்டு. அந்த அரை இருட்டு என்ன பண்ணுது? ஆவரணம் பண்ணுது. ஆவரணம் மூடி மறைக்குது. அப்ப மறைப்பு சக்தி அப்படின்னு பேரு. ஆவரண சக்தினா மறைப்பு சக்தி. கயிறை பாத்தீங்கன்னா ஒரு அரை இருட்டு மறைச்சிருச்சு. அந்த மறைச்ச மாத்திரத்துல இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, தூக்கத்துல என்ன இந்த 3 குணங்கள்ல, அவித்யாவோட 3 குணங்கள்ல எது பிரதானமா இருக்கும்? தமோ குணம் பிரதானம். தமோ குணத்தோடது என்னது? இருட்டு, அஜ்ஞானம். அப்ப தூக்கத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற தத்துவத்தை அது மூடி மறைச்சி, அக்ரகணம்னு பேரு. அங்க தூக்கத்துல தன்னையும் அறிவதில்லை, வெளியில இருக்கிற எந்த ஒன்றையும் அறிவதில்லை. அக்ரகணம், டோட்டல் பிளைண்ட் ஆயிடும். ஆயிடுச்சா? அப்ப தூக்கத்துல 3 குணங்கள் மாயால, தமோ குண பிரதானம் தூக்கம். இதுக்கப்புறம் வேக்கப் ஆகும்போது அந்த தானுக்கு மேல அதிஷ்டானத்தை மூடிடுச்சு தமோ குணம். கைத்த இருட்டு மூடிடுச்சு. மூட்ட மாத்திரத்துல அங்க பாத்தீங்கன்னா பாம்பு தெரியுது இல்ல, ஒரு கல்பனா பண்றீங்க பாம்பு. அந்த பாம்பை யாரு கிரியேட் பண்றா? ரஜோகுணம் அந்த பாம்பை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது.
அதுக்கப்புறம் தமோ குணம் இது சத்துவகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாம்பு அப்படின்னு நமக்கு பிரகாசப்படுத்துது. இப்ப இதேதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த நாணை மறைச்சிட்டு ஆபரணம் வந்து பாத்தீங்கன்னா நாணை மறைச்சு காலையில எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் யாரு கிரியேட் பண்றா? ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி முதல் கொண்டு எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள் வரை எல்லாத்தையும் நம்ம தேகம் எல்லாத்தையும் அதுதான் கிரியேட் பண்ணுது. இதை எல்லாத்தையும் சத்துவகுணம் என்ன பண்ணுது? பிரகாசப்படுத்துது. நம்ம அறியறோம் எல்லாத்தையும். நான் தேகம், நான் இந்த இது அது இதுன்னு எல்லாத்தையும் அறியறோம். இதெல்லாத்தையும் சத்தியம் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மயங்கி போய் கிடக்கும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 காரியத்தை எல்லாத்தையும் காரணத்துல ஒடுக்கி எப்படி ஒடுக்குறோம்? பொய்யி 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 பொய்யின்னு இது காட்சிகள் தெரியுது 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 அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு கடைசியில சர்வ ஆவரண மல அபேதஸ்ய கடைசியா எதை நீக்கிறீங்க? காரியத்தை எல்லாத்தையும் அந்த அவித்யால லயம் பண்ணி தூக்க அவஸ்தையில இருக்கிற அவித்யால அந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரிதான் பரம் பிரசங்கியானம்னு பேர். காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி வெறும் ஒன்னும் தெரியல அப்படின்னு மட்டும் நீங்க நின்னீங்க அப்படின்னா அந்த அவித்யா மட்டும்தான் அங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா அதையும் தமோ குணமா இருக்கிறது அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரவைராகியத்து மூலமா நீக்கினீங்கன்னா அப்போ ஆவரணங்கள் எல்லாம் போச்சு. தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் 3 குணங்களோடு இருக்கிறதான் ஆவரணம், மறைப்பு அப்படின்னு பேர். அது முழுஷா சர்வ ஆவரண மலாபேதஸ்ய காரிய ஆவரணம் காரண ஆவரணம்னு சொல்றோம். ஜாகிரத சொப்பனம் எல்லாம் காரியம், சுஷுப்தி வந்து பாத்தீங்கன்னா காரணம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கி போச்சு அப்படின்ன போது அப்ப என்ன ஆகுறான்? அபேதஸ்ய அப்படின்னா மலங்கள். இந்த மலங்கள் எல்லாம் நீங்கினதுக்கு பிறகு ஞானஸ்ய ஆனந்தியாத் உங்களுக்கு மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா முழுசா நீங்கி போகுது. இந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? ஆத்மா அப்படின்னா சச்சிதானந்தம், வெறும் பிரகாச சுரூபம், சைத்தன்ய பிரகாசம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயையினால என்ன பண்ணுச்சு? தூக்கத்துல மறைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கிரியேஷன், சரீர கிரியேஷன் நடந்தோன என்னுடைய புத்திக்குள்ளார இந்த நான் அடங்கி போய் எனக்கு இது இவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும், ஐயோ எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு நம்மளுடைய ஞானம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? லிமிட் ஆகி போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியமா இருக்கிற தேகாதிகள் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவித்யான்றதும் இல்லாம போச்சு. அப்படின்னா நான் எப்படி இருக்கேன்? ஆத்மா வந்து மறைப்பு இல்லாதவனா ஆயிடுறான். அப்ப மறைப்பே இல்லைன்னா ஃபுல் பிரைட். ஃபுல் பிரைட் ஆகிறது என்னது? ஞானஸ்ய ஆனந்தியாத். அனந்தியாத் அனந்தமேவ ஆனந்தம். அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இருந்து தாண்டினதுக்கு பிறகு துரியம்னு பேரு. அந்த துரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பூரண அறிவுடையவனா இவன் ஆகின்றான். பூரண அறிவு, வெறும் சைத்தன்ய மாத்திரம் அப்படி ஆயிடுறான். ஆனதுக்கு பிறகு ஞேயம் அல்பம். இப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமாதிஸ்தன் ஆனதுக்கு பிறகு அங்க இருந்து கீழே இறங்குறான். கீழே இறங்கினதுக்கு பிறகு சமாதி, சகஜ சமாதி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வாட்டி சமாதி அடைஞ்சதுக்கு பிறகு நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்குறான். அப்படின்னா அந்த இறங்கும் போது அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு கேட்டா, பூரண ஞானத்தை அறிந்தவன் திரும்ப புத்திக்கு வரும்போது என்ன ஆகும்? இந்த லோக்கம் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அல்பமாக தெரியும். ஏன்னா அன்லிமிட்டை பார்த்தவனுக்கு நீங்க வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் கையில கொடுத்து நல்ல 1000 கோடி ரூபாய் ஓனர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் காட்டினா எப்படி இருக்கும் அவனுக்கு? போப்பா அப்படின்ற, ஜிஜி வாங்க வாங்க 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, யோ நான் 1000 கோடி ரூபாய் சொந்தக்காரன், நீ என்னவோ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வா வா அப்படின்னு கூப்பிடுற, போயா அப்படின்றார். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அந்த சகஜ சமாதிக்கு வந்தவருக்கு ஞேயம்னு சொல்லக்கூடிய அந்த மொத்த உலக விஷயங்களும், அறியப்படுகின்ற மொத்த உலக விஷயங்களும் அல்பமாக போய்விடும். பிரம்ம ஞானிக்கு, ஆத்ம ஞானிக்கு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆவர்ணவந்தி சித்தம் இத்தி ஆவரணாக. ஆவர்ணவந்தி அப்படின்னா மறைப்பதால் இவைகளுக்கு பேரு ஆவரணங்கள்னு பேர். எதை மறைக்குது? சித்தத்தை. சித்தம் ஆவர்ணவந்தி இது ஆவரணாக. சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறதுனால அவைகளுக்கு பேரு ஆவரணம்னு பேர்.
அந்த ஆவரணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது ஆவரணம்? ரஜஸ் தமோ மயாஹா. தெளிவா போட்டாச்சு. ரஜஸ் தமோ மயாஹா. ஏன் சத்துவத்தை சேர்க்கல? சத்துவத்தோட ஐட்டம் என்னது? பிரகாசிக்கும். ஞானம் ஏற்கனவே நம்ம கீதால பார்த்திருக்கோம்ல, ஞான சங்கேன பாரத சுகசங்கேன சாணகன் இருக்கு. சத்துவகுணம் ஞானம். ஆனா மூடி மறைக்கிறது எது அப்படின்னா, தமோ குணம் மூடும், ரஜோகுணம் அதுக்கு மேல ஒன்ன கிரியேட் பண்ணும், சத்துவகுணம் பிரகாசிக்கும். கயித்தை மறைச்சது தமோ குணம், இருட்டு. அதுல பாம்பை கிரியேட் பண்ணது வந்து ரஜோகுணம். அந்த ரஜோகுணமா கிரியேட் பண்ண அந்த பாம்பை சத்துவகுணம் என்ன பண்ணுது? இது பாம்பு அப்படின்னு நமக்கு பிரகாசிக்குது. இதே மாதிரி நாண மறைச்சது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஃபர்ஸ்ட் அவஸ்தா தான். தூக்கத்துல இருக்கிற தமோ குணம் என்ன பண்ணிடுச்சு? நாண மறைச்சிடுச்சு. அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது? தேகாதிகளை கல்பனா பண்ணுது. அந்த கல்பனைகளை வந்து என்ன பண்ணுது? சத்துவகுணம் பிரகாசிக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்காது. அப்ப ஆவரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணமும் தமோ குணமும் ஆவரணங்கள். எப்படி ஆவரணம்? தமோ குணம் இருட்டு மறைச்சிருது, ரஜோகுணம் ஒன்ன புதுசா கையில கிரியேட் பண்ணி பாம்பை கிரியேட் பண்ணி கையில மறைச்சிருச்சு. அப்ப ரஜோகுணமும் என்ன பண்ணிச்சு? ஒரு கிரியேஷனை பண்றது மூலமா, சூப்பர் இம்போஸ் பண்றது மூலமா அதிஷ்டானத்தை என்ன பண்ணுது? மறைச்சிருது. ஒன்னு இருட்டு மறைக்குது, இன்னொன்னு வேற ஒன்ன கிரியேட் பண்ணி மறைக்குது. அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் அதிஷ்டானமா இருக்கிற அந்த ஆத்மாவை மறைக்குது. மறைச்சிட்டு ரஜஸ்தமோமயாகா, ரஜோ தமோமயமா இருக்கக்கூடியவைகள் இது என்ன பண்ணுது? கிளேஷ கரும ரூபாமலாகா. இந்த அவித்யால இருந்து தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷாம். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருட்டு அகங்காரம். முதல்ல எது உண்டாச்சு? அகங்காரம், அஸ்மிதான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ராகத்வேஷம். ராகத்வேஷம் என்னது? என்னோட குணம்? ராகத்வேஷம் என்ன குணம்? ரஜோகுணம். கீதா தெரிஞ்சதுன்னா தெரியும். காமயேஷ குரோதயேஷக ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். காமமும் குரோதமும் ராகமும் துவேஷமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகின்றவைகள். அப்ப அகங்காரம், அகங்காரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம் என்னது? அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? அபிமானோ அகங்காரக. அபிமானோ அகங்காரக. அபிமானம் வந்து நமக்கு எங்க உண்டாகுது? சுத்த சைத்தன்யத்துல உண்டாகுதா இல்ல தேகாதியில உண்டாகுதா? அப்ப தேகாதியில உண்டாச்சுன்னா அது வந்து என்னது? என்ன குணம்? அது தப்பு தானே. தமோ குணம். ஒன்ன வேற ஒன்னா பாத்தீங்கன்னா, கைத்த பாம்பா பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? கைத்த பாம்பா பாத்தீங்கன்னா அது பொய் தானே. அது கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப அது தமோ குணம்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? அவித்யால இருந்து அபிமானம்ன்ற அகங்காரம்ன்ற முதல் கிளேஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? தமோ குணம். அதுக்கப்புறம் ராகத்வேஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அதுக்கப்புறம் மரணம் உண்டாகும்ன்றதும் என்னது? மரணம் சம்பவிக்குமா சம்பவிக்காத? நமக்கு சம்பவிக்குமா? உண்மையா? அது பொய்யா? நீங்க செத்து போவீங்களா? அப்ப அப்ப எனக்கு மரணம் இல்லைல்ல. அப்ப நம்ம மரண பயம் வருதா? அப்ப நமக்கு மரண பயம் வருது இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனா எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம் சாமி. அப்ப எது இறந்து போகும்? தேகம் இறந்து போகும். அப்ப வருத்தப்படலாமா? அப்ப நமக்கு ஒரு மோகம், பயம் வருது. ஐயோ தேகம் போயிருமே, தேகம் போயிருமே பயப்படுறீங்கன்னா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா என்ன குணம்? தமோ குணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்றதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரண பயமும் தமோ குணம், ராகமும் துவேஷமும் ரஜோகுணம். இது எல்லாம் கிளேஷங்கள்னு பேர். இதுக்கெல்லாம் எங்க இருந்து லேண்ட் உண்டாகுது? அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யா தான் பேஸ். இதுல இருந்து உண்டான கிளேஷ கர்மரூபாமலாகா. நீங்க எதுக்காக கர்மா பண்றீங்க? கர்மாக்கு பீஜம் என்னது? எத்தர எத்தர காமகா எத்தர எத்தர காமக தத்தர தத்தர கர்மம். கர்மம் எப்போ உண்டாகும் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஆசைப்பட்டாதான் அதை அடையறதுக்கு ஒரு கர்மா தேவைப்படுது. ஆசைப்பட்டதை அடையறதுக்கு கர்மா,
துவேஷப்பட்டத வெறுத்தத ஒதுக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ஒரு கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதத்தினால தான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம்ன்ற கருமங்களை பண்றான். அந்த புண்ணிய பாப்பங்கள் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்களா திரும்ப வாசனைகளாய் கிளேஷங்களா ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மறைப்புல இருந்து ரஜோ தமோ குணத்திலிருந்து என்ன உண்டாச்சுன்னா கிளேஷ கர்ம ரூபா மலாஹா. கிளேஷ கர்ம ரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா மலங்கள். இந்த மலங்கள் என்ன குணம்? ரஜோகுணம் தமோ குணத்தை உடையவை. இவைகள் என்ன பண்ணுது? என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கிற அவித்யா, மறைப்பா இருக்கு, ஸ்கிரீன் மாதிரி மறைச்சிருது. சர்வேச்சத்தே ஆவரண மலாஹா. இவைகள் எல்லாமே ரஜோகுணம் சொல்லுங்க, தமோ குணம் சொல்லுங்க, அதுல இருந்து உண்டானதா இருக்கிற கிளேசங்கள் சொல்லுங்க, கர்மங்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை மூடி மறைத்திருக்கின்ற அழுக்கு மலங்கள். தைஹி தர்மமேகேன அபேதஸ்ய. இவன் என்ன பண்றான்? மெதுவா வைராக்கியத்தை அடையறான். முதல் வைராக்கியம் என்னது? வசீகார வைராக்கியம். எந்த விஷயத்துல? காரியங்கள், இந்த உலகத்துல எல்லாத்துலயும் வசீகார வைராக்கியம். வசீகார வைராக்கியத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்லயே இந்த மனசுலயே அவித்யாலேயே வைராக்கியம் இருந்துச்சுன்னா அது பரவைராக்கியம். இந்த 2 வைராக்கியத்தை அடைஞ்சவன் என்ன பண்றான்? இந்த கிளேஷம் கர்மம் ப்ரொஜெக்டர் எல்லாத்துலயும் வைராக்கியத்தை அடைஞ்சு இவன் என்ன பண்றான்? தான் தானா நிற்கும் போது அவனுக்கு பேர் என்ன பேரு? தர்மமேக சமாதியை அடைஞ்சவன். அந்த தர்மமேக சமாதினால இந்த கிளேஷங்களும் கருமங்களும் அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய அவித்யாவும் ரஜோகுணமும் தமோ குணமும் எல்லாம் அபேதஸ்ய ஞானஸ்ய நீக்கப்பட்ட அந்த ஞானத்திற்கு. அப்ப இவன் என்னவாயிடுறான்? இவனுக்கு ஏதாவது பர்சனாலிட்டி இருக்குமா? இவனுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கும்? அப்போ குணாதீதன். சரி, இவனுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்குமா? என்ன ஃபார்ம் இருக்கும்? இப்போ நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறவனுக்கு என்ன ஃபார்ம் இருக்கும்? இப்போ இல்ல இல்ல இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் இருக்கு? பாடியா? இந்த தேகம் இருக்கு. சொப்பனத்துக்கு போனோன்னு என்ன இருக்கு? அங்க ஒரு தேகம், அங்கேயும் ஒரு தேகம் இருக்கு. நீங்க பாக்குறீங்க, வெளில இருக்கவங்களுக்கு பார்க்கல, ஆனா உங்களுக்கு தெரியும் அங்கேயும் ஒரு தேகம் இருக்கு. தூக்கத்துக்கு போனோம்னா அங்க என்ன தேகம்? என்ன என்ன இருக்கு அங்க? உங்களுக்கு அங்க ஒரு தேகம் இருக்கு. என்ன தேகம்னா அவித்யா. ஒன்னும் தெரியலன்றதுதான் உங்க தேகம். அங்க காரண சரீரம்னு பேரு. அதுக்கு பேரு காரண சரீரம்னு பேரு. இங்க ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம், சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம், தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேகம் இருக்கு, அவித்யான்னு சொல்லக்கூடிய காரண தேகம். அதுதான் நம்ம ஒன்றும் தெரியல டெய்லி ஆலிங்கனம் பண்ணிட்டு மெர்ஜ் ஆயிடும். இப்ப நம்ம ஸ்தூல தேகத்தோட இப்ப மெர்ஜ் ஆகி தானே இருக்கோம். சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இருக்கா? அங்கேயும் விவேகம் இல்லை. அங்க ஒரு சரீரம் இருக்கு, அதோட மெர்ஜ் ஆயிருக்கும். தூக்கத்திலையும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அவித்யாவோட நம்ம மெர்ஜ் ஆகி தான் தூங்கி போய் கிடக்கிறோம். இல்லைன்னா தூங்க முடியாது. நமக்கு அறியாமையோட சேர்ந்து தூங்கி இருக்கோம். அப்போ அங்க பாடி இருக்கா அப்படின்னா ஸ்தூல பாடி அங்க இருக்கா? இல்ல. சூக்ஷ்ம பாடி அங்க இருக்கா? இல்ல. அங்க என்ன இருக்குன்னா அறியாமை மட்டும்தான். தூக்கத்துல அறியாமை மட்டும்தான் பாடி. அந்த அறியாமையை நீக்கினீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதியில உங்களுக்கு என்ன ரூபம் இருக்குன்னா வெறும் நான் மட்டும். நான் என்ன ரூபம்? வெறும் நான். பட்டன் நான்லாம் இல்ல. வெறும் நான்ன்றது பிரகாசம், சைத்தன்யம். இந்த வெறும் நான்றது வெறும் பிரகாசம், சைத்தன்யம். அதுக்கு பேர் என்ன பேரு? ஞானம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மலங்கள் நீங்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற நான் அப்படின்றது ஞானஸ்வரூபம், வெறும் ஞானஸ்வரூபம். அது எப்படிப்பட்டது? விசுத்த, ரொம்ப சுத்தமானது. ஏன்? மலம் நீங்கி போச்சு. இருக்கிற மலம் எது? அவித்யா தான் மலம். அது நீங்கினதுக்கு பிறகு மொத்தமும் நீங்கி போச்சு. அப்ப சுத்தம், சுத்த பிரகாசம், வெறும் சைத்தன்யம், கேவல சைத்தன்யம், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல புத்தி ஆலோகஸ்ய, அந்த பிரகாசம் தான் அந்த சமாதியில இருக்கும்போது வெறும் பிரகாச சுரூபமா இருக்கான். அதான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். வேற எதுவுமே ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இல்லவே இல்லை. 3 காலத்திலும் இருக்கக்கூடிய 3 தேகங்களும் நீங்கி போய் சமாதிஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான்? அவஸ்தாத்திரய அதீதா, தேகத்திரய அதீதா, தேகங்கள் 3ஐயும் கடந்தவனாக, அவஸ்தைகள் 3ஐயும் கடந்தவனாக,
பஞ்ச கோஷங்களை கடந்தவனாக வெறும் சச்சிதானந்த சுரூபமா இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன பேரு? ஞானஸ்வரூபம்னு பேரு. சுத்தமா இருக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது சமாதியிலே நின்றுட்டா என்ன ஆயிரும்? 21 நாள் வெளியில வரலன்னா புதைச்சிட வேண்டியதுதான். தாய்மான சுவாமி மாதிரி நிறைய மகாத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வெளியில வராதவங்களாம் நிறைய பேர் அப்படி அப்படியே இருந்து அப்படி அப்படியே போயிடுவாங்க. 21 நாள் வெளியில வராம போயிட்டாங்கன்னா அப்படின்னா, ஒருவேளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியோ இல்ல ரமணர் மாதிரியோ சமாதியில இருந்து சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ சமாதியில இருந்து வெளியில வராங்க அப்படின்னா, அப்ப வெளியில வரும்போது என்ன ஆகும்? புத்தி ஆலோகஸ்ய ஆனந்தியாத். அப்ப அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியோட மெர்ஜாவாங்களா? ஆக மாட்டாங்களா? ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ப்ராசஸே என்ன பண்ணிருக்காங்க? நம்ம அந்த நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கே என்ன பண்ணிருக்காங்க? புத்திலாம் ரொம்ப லோ லெவல். இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு போய் 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 தான் அந்த உச்சத்தை வந்து வெறும் ஞான சுரூபத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த இவங்க அப்ப ஞானின்றவன் யாரு? நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன் என்ன சுரூபம்? ஞான சுரூபம், சைத்தன்ய ரூபம் அவன். அப்ப அப்படிப்பட்ட ஞானி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணும்போது திரும்ப அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இருக்குன்னா தான் பிரகாச சுரூபம்னு இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்றதும் ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எந்த இடத்துல திரும்ப மெர்ஜே ஆக மாட்டான். அந்த மெர்ஜ் ஆகாததுனால புத்தி ஆலோகஸ்ய, புத்தியை பிரகாசிக்கின்ற. புத்தியை யார் பிரகாசிக்கிறா? இப்பவும் நமக்கு புத்தியை பிரகாசிக்கிறது நான் தான். புத்தியை பிரகாசிக்கிற பிரகாசம் நான் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் புத்தின்னு மெர்ஜ் ஆயிட்டோம். இப்ப ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியோட மெர்ஜ் ஆகாம புத்தியை பிரகாசிப்பான். அப்ப ரமணர் மாதிரியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி என்ன பண்ணுவாங்க? இது எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னவா இருப்பாங்க? வெறும் ஞானஸ்வரூபமா இருந்துகிட்டு எல்லாத்தையும், இந்த லைட் வந்து இப்ப ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்குது. அதுக்கு ஏதாவது அபிமானம் இருக்கா? நாத பிரம்ம கொஞ்சம் எங்கா இருக்காரு, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வயசாயிட்டாரு, எனக்கு சாமியை பிடிக்கவே இல்லை, அவர் தாடி மீசையெல்லாம் நினைச்சு போச்சு அப்படின்னு அதுக்கு ஏதாவது சொல்லுமா? அது ஐயோ இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வச்சுங்க, மீதியெல்லாம் தூக்கி போடுங்க, இந்த லைட் சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. லைட் என்ன பண்ணுது? தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அபிமானம் இல்லாம பிரகாசிக்குது. அது எந்த இடத்துல போட்டாலும் எரியும். பாப்பிகள் கூட்டத்திலையும் எரியும், புண்ணியாத்மாக்கள் கூட்டத்திலையும் எரியும், சாக்கடையும் பிரகாசிக்கும், சந்தனத்தையும் பிரகாசிக்கும். பிரகாசத்துக்கு எந்த அபிமானமும் இல்ல. அதுதான் பிரகாசம். அந்த பிரகாசமா இவன் என்ன பண்றான்? புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றவனா இவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சகஜத்துக்கு வருவான். அப்ப தன்னிலையில இருந்து மாறாம அப்படியே சகஜத்திலேயே இருக்கிற அந்த புத்தி ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆலோக்ககன்னு பேர். ஆலோக்கனா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். புத்தி ஆலோக்கக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புக்கு வருதுல்ல சிருங்கேரி மரத்துல இருந்து, என்ன புக்கு? பிரக்ஞாலோக்ககன்னு ஒரு புக்கு வந்துட்டு இருக்கு. பிரக்ஞாலோக்கக, பிரக்ஞாலோக்கம் தானே? நீங்க ஏதோ பிரக்ஞாலோக்கம் என்னது? தத்துவாலோக, தத்துவ ஆலோக்கன் பேரு. தத்துவ பிரகாசம் அப்படின்னு. ஆலோக்கம்னு என்ன அர்த்தம்? பிரகாசம், புத்தி பிரகாசம். இப்ப என்ன ஆயிடுறான்? திரும்ப சகஜத்துக்கு வரும்போது புத்தி பிரகாசமா வெறும் பிரகாசமா இருக்கான். சரி, அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? புத்தியோட கனெக்ட் ஆச்சுன்னா லிமிட் ஆயிடும். எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது. இப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு? புத்தியோட நம்ம அபிமானத்தோட இருக்கோம். புத்தியோட அபிமானத்தோட இருக்கும் போது நான்ற பிரகாசமா இருக்கிறேன்னா புத்தியோட கனெக்ட் ஆகிறதுனால இந்த புத்திக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, ஐயோ எனக்கு இதுதான் நிறைய இருக்கு, நிறைய ஞானம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப அல்பையன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் சாட்சியா இருக்கிறதுனால இவனுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிந்ததாக அந்த புத்தி, அந்த ஞானம் இருக்கும். புத்திக்கு தெரிந்ததையும் புத்திக்கு தெரியாததையும் அறியக்கூடிய ஞானம், அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கிறது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தியாத், அந்த ஆலோக்கம் சொல்லக்கூடிய பிரகாசம் அன்லிமிட்டா இருக்கிறது ஆகுது. 3 காலத்தையும் பிரகாசிக்கிறது.
3 காலத்துக்கு வேற இருக்கிறது. ஜாகிரதத்தை பார்க்கும், சொப்பனத்தை பார்க்கும், அப்புறம் சுஷுப்தியையும் பார்க்கும். இந்த 3க்கும் வேறானது அது துரியம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 தேகத்திலையும் இருக்குல்ல, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இந்த 3யும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இனி கடந்து போனது, இப்ப இருக்கிறது, இனி வரக்கூடியது 3 காலத்தையும் பிரகாசிக்கிறது. காலத்திரைய அதீதம். அதனால இது பாத்தீங்கன்னா தேசம். தேசம் இருக்கா? தேசம் எங்க இருக்கு? திருவண்ணாமலையில் நான் இருக்கேன். எந்த இடத்துல தேசம் இருக்கு? பேக்கப் ஆனதுக்கு பிறகுதான். ஜாகிரதத்துல, சொப்பனத்துல இருக்கேன். அப்ப நீங்க காரணத்துக்கு போயிட்டாவே என்ன இருக்கு? இல்ல, டைம் ஸ்பேஸ் இல்ல. அந்த காரணத்தையும் தாண்டிட்டீங்க அப்படின்னா டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நீங்க போயிடுறீங்க. மற்றதெல்லாம் தேசமும் கல்பித்தம், காலமும் கல்பித்தம். தேச கால கலனா வைச்சித்திரே சித்திரீகிருதம். இந்த தேசம், காலம், இந்த வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்க பாகம், ஒரே ஒரு பாதம், ஒரு சின்ன அளவு தான். இது மொத்தத்தையும் அறியக்கூடிய ஒரு அறிவா பாத்தீங்கன்னா அந்த துரியம் சொல்லக்கூடியது அன்லிமிட்டாக ஆகின்றது. 3:5 தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோகா. 3:5 பாத்தீங்க, பக்கத்துல போட்டீங்க. 3:5 பாத்தீங்கன்னா தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோகா இருக்கா? பாத்தீங்களா? 3:5 பாத்தீங்க, 15 3:5 நம்ம அந்த இதைதான் நம்ம பாத்தீங்கன்னா இங்க சொன்னோம். தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோகா. சமாதி அடைஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னா வெறும் ஞானஸ்வரூபமா, சமாதியை ஜெயிச்சவன் வெறும் ஞானஸ்வரூபமா, பிரகாச மாத்திரமா, பிரஜ்ஞா ஆலோகா, புத்தியை பிரகாசிக்கின்ற பிரகாசமா, ஞானஸ்வரூபமா அவன் ஆகின்றான், ஞான பிரகாசமா. அப்ப ஞானிக்கு என்னையாவது இனிமே யாராவது சாமி ஞானிக்கு சரீரம் இருக்குன்னு என்னைக்காவது கேட்டீங்க அப்படின்னா நாக்குலயே போடணும். ஞானிக்கு என்ன இல்லை? ஞானிக்கு சரீரம் இல்லை. சரீரத்துல அவன் வந்தாலும் கூட சரீரம் அவனோடது இல்லை. அவன் என்னவாயிட்டான்? அவன் வெறும் கேவல ஞான சுரூபம். அவனுக்கு மேல எல்லா சரீரமும் இருக்கு. மொத்த பிரபஞ்சமும் யார்கிட்ட இருக்கு? அவனுக்கு மேல மொத்த மொத்தமும் இருக்கு. அவனுக்கு சரீரம் இல்லை. அசரீரம் வாவசந்தம். முண்டகம் உபனிஷத்துல சொல்லுது, அசரீரம் வாவசந்தம். சரீரமற்றவனா ஆயிடுறான். இல்ல இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கூட அபத்தம். நான் இப்ப அவரோட தேகத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட மோகத்திலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஞானி அஜ்ஞானின்ற விவகாரம் எங்க இருக்கு? ஞானி அஜ்ஞானின்ற விவகாரம் எங்க இருக்கு? மோகத்துல, கல்பித்தத்துலதான் நம்ம ஞானம் அஜ்ஞானம், நீங்க சம்சாரி நான் அசம்சாரி, அவர் ஜீவன் முக்தர், இவர் பாத்தீங்கன்னா பந்தர், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குமே. ஞானியோட லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிரகாசத்துல லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா சர்வம் திருஷ்யம் ஆயிடுச்சு அப்படின்னா ஞானியும் இல்லை அஜ்ஞானியும் இல்லை, எல்லாம் கல்பித்தம், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் கல்பித்தம். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே உபதேசாத் அயம் வாதக. உபதேசத்துக்காக நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா இது எல்லாம் பொய்யா போய்விடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதனால சர்வம் ஞேயம் சர்வம். அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அறிய வேண்டிய அனைத்தும் ஞேயம் சர்வம். அதனால்தான் ரமண பகவான் சொல்றாரு, ஹரித்வார் போலாம் சாமி, கங்காவை பார்க்கலாம், இமயமலையை பார்க்கலாம் அப்படின்னும் போது பஞ்சபூதத்துக்கு அந்நியமா ஏதாவது ஒரு 6வது பூத்தமா ஏதாவது இருக்குமோ ஓய் அப்படின்ற. இப்ப என்ன அர்த்தம்? மொத்த ஜெகத்தும் பஞ்சபூத்தங்கள் தான். அப்ப என்ன ஸ்பஷ்ட ஞானம் பாத்தீங்களா? என்ன பார்க்க வேண்டியிருக்க, என்ன பார்க்க வேண்டியிருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா கர்த்தவியம் எதுவுமே இருக்காது, ஞாத்தவியம் எதுவுமே மிச்சம் இருக்காது, அறிய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இச்சை கூட பாத்தீங்கன்னா உண்டாகாது. ஏன்? ஞானஸ்வரூபம். இவனுக்கு சர்வம் ஞேயம் அல்பம். சர்வ ஞேயங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா அல்பமா போயிடு. எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ககனே கத்யோதவத். இந்த ஆகாசத்துல இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, ஆகாசம் தான் இப்ப காலையில பாக்குறீங்க. சூரியனோட பிரகாசத்துல ஆகாசம் எப்படி இருக்கு? ஆசமந்தாத் காஷ்யத்தே பிரகாஷ்யத்தே இது ஆகாஷ. ஆகாசம்னாவே என்ன அர்த்தம்னா பிரகாச ஸ்வரூபம்னு அர்த்தம். ஆகாசம் எப்படி இருக்கு? பிரகாசிக்குது.
இந்த ஆகாசத்துல இப்ப மின்மினி பூச்சியை பாருங்க, ஏதாவது மின்மினி பூச்சி எப்படி இருக்கு? மினுக் மினுக் மினுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுதா இப்ப பகல்ல? சரி, தெரியல. ராத்திரியில ராத்திரியில மின்மினி பூச்சி தெரியும். ஆனா எப்படி தெரியும்? ராத்திரியில ஆகாசத்துல மின்மினி பூச்சி எவ்வளவு அளவு? அல்பம். கவுண்டிங் கூட பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆகாசம், அந்த அவ்வளோ பெரிய ஆகாசத்துல மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு சின்னதா ஒரு மின்மினி பூச்சி பறந்து போயிட்டு இருக்கு. இது எப்படியோ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாச கல்பமா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா ஆகாசம் மாதிரி ஆயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சியோட மினுக் மினுக்கு மாதிரி ஆயிடும், அல்பமாக போய்விடும். பவதி இத்தியர்த்தக. அப்ப வந்து அல்பத்துல ஆசை வருமா? அல்பத்துல ஆசை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாசத்துக்கு மின்மினிய பூச்சியை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருமா? அப்ப நான் அன்லிமிட்டா இருக்கிறதுக்கு தெரியவே தெரியாது. இந்த மின்மினி பூச்சின்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. இதே மாதிரி ஞானியோட விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, ஞாத்தவியம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் சூன்யமா போயிடும். எனக்கு அறிய வேண்டியது அப்படின்னு ஞானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கவே இருக்காது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 32வது சூத்திரம் ஆரம்பிக்கும். ததக கிம் இத்யத்ராக. ஆமா, யானிசா மறந்து போச்சு பாருங்க. கரெக்டா நான் என்னவோ கொட்டேஷன் இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். யானிசா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாகிரதி சம்யமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு 2வது அத்தியாயத்துல 69. 2:69. யாவான் அர்த்த உதபானியா, கரெக்ட். 2 ஸ்லோகம் இருக்கு. ஆமா, இதேதான் கரெக்ட். யாவான் அர்த்த உதபானி அப்படின்னு 49 நினைக்கிறேன். யாவான் அர்த்த உதபானி வந்து 49 இல்ல, 2 கரெக்டான எக்ஸாம்பிள். ஆமா, 46. 2:46 வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதியில கிடைக்கிற லாபம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட். சமாதியில கிடைக்கிற லாபம் பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியில இருக்கிற லாபம் மாதிரி. பக்கத்துல எவனாவது கிணறு தோண்டுவானா? ஏரிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் நான் பார்த்தேன், செங்கற்பட்டி ஏரியை காட்டினாங்க. செங்கற்பட்டி ஏரி எவ்வளவு பெருசு. நம்ம ரோட்ல வரும்போது பார்ப்போம்ல, நான் என்னைக்காவது நின்று பார்க்கணும்னு பாக்குறேன். எவ்வளவு பெரிய ஏரி என்னது அப்பா. ஆமா, ஏரி காத்த ராமர் கோயில் இருக்கு. போகணும் என்னைக்காவது. நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல? நான் இன்னும் போகல. போயிருக்கீங்களா? ஏரி காத்த ராமர் நம்ம கோயில் பக்கம் தான், அந்த பக்கம் தான் போவோம் எப்பவுமே. நடுவுல ரோடு நடுவுல தான் போகுதுன்னு, இந்த பக்கம் 2 இருக்கு. ஆனா இப்பவே எவ்வளவு பெருசு அது ஏரி. எவனாவது ஏரிக்கரையில போயிட்டு கிணறு வெட்டுவானா? கிணறு வெட்டினா என்ன சொல்லுவான்? யாராவது கேட்கறான், எதுக்கு இங்க கிணறு வெட்டுறீங்க அப்படின்னா, தண்ணி வேணும். அட முட்டாளு, ஏரியில இவ்வளவு தண்ணி கிடக்குது, எவனாவது கிணறு வெட்டுவானா பக்கத்துல? நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு. அது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அது சமாதிஸ்தனுக்கு வந்து எப்படி இருக்கும்? சமாதியில இருந்து கீழே இறங்கினவனுக்கு அல்பமாக போயிடும். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் அடையறதுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்த சப்த பூமிகள்னு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? உங்களுக்கு PDF அனுப்பி வச்சிருக்கோம். அந்த பிராந்த சப்த பூமிகளை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லெவல்ல வந்து அது என்னெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஜீவன் முக்தனோட லட்சணம். இது அப்படியே நீங்க சதாசிவ பிரமேந்திரட்டையும் ரமண மகர்ஷிட்டையும் நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் முக்த புருஷர்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிராந்த பூமிகள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லப்பட்டதை நீங்க பார்க்கலாம். முக்கியமானது என்னது? கர்த்தவிய அபாவம். இன்னொன்னு ஞாத்தவிய அபாவம். பண்ண வேண்டியதும் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல, அறிய வேண்டியதும் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல, போகம் செய்ய வேண்டியதும் ஒண்ணும் இல்ல. படிக்க, அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் இந்த கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம் இந்த ஒரு பாட்டு வந்து இவரோடது இருக்குல்ல, சதாசிவ பிரமேந்திரோட. கிம் கர்த்தவியம் கிம கர்த்தவியம், கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவர் எதெல்லாம் பண்ண அவசியம் இல்லையோ அதெல்லாம் வரிசையா எழுதி வச்சிருக்காரு. இதுதான் வந்து ஒரு ஞானத்துல இருந்து நிஷ்டையில இருந்து ஒருத்தன் கீழே இறங்கணும்னு அவனுக்கு இருக்கிற விஷயம். சொன்னதுக்கு பிறகு கேள்வி வருது, தத்தக கிம் இதி அத்ராக. நீங்க அந்த 46 போட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த இதையும் போட்டுங்க. 2:69 யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யம் யஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. எவன் ஒருத்தனுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியா. எந்த ராத்திரி நமக்கு யாருக்கும் தெரியுமா? ஜீவன் முக்த அவஸ்தை தெரியுமா?
நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம 3 அவஸ்தைகளையே மாட்டிட்டு இருக்கோம். கேவல ஞானஸ்வரூபத்தை நம்ம அனுபவம் பண்ணவே இல்லை. நம்ம 3 சரீரத்தோட கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஜாகிரத்துல ஸ்தூல தேகத்தோட கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு மெரிஜா இருக்கோம். சொப்பனத்துல வந்து சூக்ஷ்ம தேகத்தோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கோம். தூக்கத்துல இருட்டோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கோம், காரண சரீரத்தோட. சரீரம் இல்லாம நமக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம ஞானஸ்வரூபம்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் சர்வபூதானாம் யா நிஷா, எல்லா பூத்தங்களுக்கும் எது இரவு நமக்கு எது தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம தத்துவம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆத்மஸ்வரூபம் சப்தமா தெரியும், ஆனா அனுபவமா அப்படின்னு ஒன்று தெரியவே தெரியாது. அப்ப நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞானிக்கு தான் அது ஆத்மஸ்வரூபம் பகல் போல பிரகாசிக்கின்றது. இப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது இரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எது இந்த உலகமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு ராத்திரி மாதிரி, இந்த ஜெகத்துன்றது ஒன்னும் தெரியாது, ராத்திரி மாதிரி. ஆனா நமக்கு அங்கதான் நம்ம எல்லா ஜீவராசிகளும் பகல் போல வேக்கப் ஆயிருக்கும். நமக்கு நல்லா தெரியற இந்த பிரபஞ்சம் ஞானிக்கு தெரியவே தெரியாது. ஞானிக்கு பூரண பிரகாசமா இருக்கிற அவனுடைய சொரூபம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு மாதிரி, ராத்திரி மாதிரி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுது. சமாதிஸ்தனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அந்த ஸ்லோகம் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்துருங்க, நிறைய டைம் ஆயிடுச்சு, என்ன அவசரம் இல்லை, நாளைக்கு கூட பண்ணலாம். என்ன இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மெதுவாக 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகட்டும், என்ன லீவ் விட்டுருவோம் போதும். எனக்கு சொல்ல கத்தி எனக்கு வந்து தொண்டை போச்சு, எனக்கு குரலே மாறி போச்சு இல்லை, ஏதோ டர்ன்னு இதில் இந்த ஸ்பீக்கர் வந்து கிழிஞ்சு போன மாதிரி டர்ன்னு ஒரு சத்தம் வருது. ஆமாம் போயிடுச்சு. ஆமாம், எனக்கு ஒரு பக்கம் அப்படியே லைட்டாக இதாக இருக்கு. போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. பாப்போம் என்ன, ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துலேயே நிறைய கொட்டேஷன் 6வது அத்தியாயத்துலலாம் இருக்கு. அதனால அவசர அவசரமா பார்க்க வேண்டாம், மெதுவாக பார்த்துட்டு போவோம்.